ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வருடாந்திர தெப்போற்சவம் ஸ்ரீ சந்திரசேகரர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தெப்ப உலாவுடன் இனிதே நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ராப்பத்து உற்சவம் சர்வலங்காரத்துடன் பரமபத வாசல் கடந்து வந்த ஸ்ரீ நம்பெருமாள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ராப்பத்து உற்சவம் உபயநாச்சியார்களோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. திருவண்ணாமலை, திருவாரூர், தஞ்சை மற்றும் உத்தரகோசமங்கை சிவாலயங்களில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன விழா ஸ்ரீ நடராஜருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் கோலாகலமாக நடைபெற்ற திருவாதிரை திருவிழா, அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் கபிலதீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கடந்த மாதம் 29ஆம் தேதி முதல் நேற்று வரை நடைபெற்று வந்த வருடாந்திர தெப்போற்சவம் ஸ்ரீ சந்திரசேகரர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தெப்ப உலாவுடன் இனிதே நிறைவு பெற்றது. நிறைவு நாளான நேற்று மாலை பகலவன் மறைந்ததும் அம்பிகை சமேத ஸ்ரீ சந்திரசேகரரையும் உற்சவர் ஸ்ரீ சண்டிகேஸ்வரரையும் கோயில் அருகே இருக்கும் புஷ்கரணியில் வண்ண மின்விளக்குகள் மற்றும் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் குலுவிருக்கச் செய்து உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி மாலைகள் சூட்டி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். நாதஸ்வர மேளதாளங்கள், வேத மந்திரங்கள் முழங்க சர்வலங்காரத்துடன் தெப்பத்தில் உலா வந்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ராப்பத்து உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முன்னதாக மூலஸ்தானத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளை தங்கத்தோளுக்கிணையானில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளியே சுமந்து வந்தனர். சிம்மகதியில் கருவறையிலிருந்து வெளியே வந்த சுவாமிக்கு அஜந்தா சௌரிக்கொண்டை சாற்றி அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு கலிங்கத்திராயும் கல் இழைத்த ஒட்டியானத்தையும் நெத்தி சுட்டி பட்டையாக வைத்து காதணிகளோடு அபயம் தந்து சிகப்பு பட்டாடையால் திருமேனியை போர்த்தி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மேலப்படிக்கட்டில் ஆச்சாரிய புருஷர்களுக்கு மரியாதைகள் செய்ததும் உற்சவ மூர்த்திகளுக்கு தங்கத் திருக்குடை பிடித்து சாமரம் மற்றும் ஆலவட்டம் வீசியபடி ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து சென்றனர். பிரகாரங்கள் வழியாக ஸ்ரீ நம்பெருமாள் பவனி வந்ததும் நாழிகேட்டான், ஆரியபடாள் வாயில்களை கடந்து அழைத்து வந்தனர். 1000 கால் மண்டபம் வழியாக வந்து பரமபத வாசல் கதவுகள் திறக்கப்பட்டதும் திருமேனியில் போர்த்தப்பட்டிருந்த பட்டாடை களையப்பட்டு சர்வாபரண பூஷிதனாக காட்சியளித்தவாறு ஸ்ரீ நம்பெருமாள் வாயிற்கதவுகளை கடந்து வர ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தர்கள் பக்தி கோஷம் எழுப்பியபடி தரிசித்தனர். சுவாமிக்கு திருமார்பில் ஸ்ரீரங்க நாச்சியார் பதக்கம், அழகிய மணவாளன் பதக்கம், மகரக்கர்ண பத்திரம், பங்குனி உத்திர பதக்கம், அதன் கீழே சிகப்புக்கல் அடுக்கு பதக்கங்கள், மகரி நெல்லிக்காய் மாலை, மரகத பச்சை திருப்பாவை கிழிகாரம், பவள மாலை, 8 வட முத்துமாலை ஆகியவற்றை சாற்றிக் கொண்டு அபயம் காட்டியவாறு அருள்பாலித்த உற்சவரை ஏராளமானோர் கண்ணார கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ராப்பத்து உற்சவத்தின் 4ஆம் நாள் மற்றும் ஸ்ரீ ஹனுமந்த ஜெயந்தியையொட்டி சுவாமி நம்மாழ்வார் மற்றும் அஞ்சனை மைந்தன் எதிர்சேவை சாதிக்க உபயநாச்சியார்களோடு ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். மாடவீதியில் சுவாமி நம்மாழ்வாரையும் உற்சவர் ஸ்ரீ ஆஞ்சநேயரையும் தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். ஆழ்வாருக்கு வண்ணப்பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் முத்துக்கள் பதித்த கிரீடம் அணிவித்து மாலை சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அருகே தனி கேடயத்தின் மீது நின்றிருந்த சிறிய திருவடிக்கு பட்டாடை கட்டி காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் முத்துக்கள் பதித்த நீள்முடி கிரீடத்துடன் காதணிகளும் அணிவித்து தங்க பாத கவசத்தோடு மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பிரபந்ததாரர்கள் உபதேச ரத்ன மாலை பாசுரங்களை சேவித்தபடி முன்னே செல்ல தெய்வங்களை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. தங்க கேடயத்தில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேதராக உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி இருகுடை சேவையோடு பவனி வந்து அருள்பாலித்தார். அலங்கார பிரியனுக்கு தங்க கிரீடத்துடன் நெத்தி சுட்டி பட்டை கட்டி காதணிகள், திருமார்பில் லட்சுமி பதக்கத்தோடு அடுக்கு பதக்கங்கள், காசு மாலை, மாங்காய்காரம், தங்க பாத கவசத்தோடு கொலுசும் தண்டையும் போட்டி நறுமண மலர் மாலைகள் சூட்டி நவரத்ன அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். கருநீல பட்டுச் சேலைகள் அணிந்து தங்க கிரீடங்களோடு காசு மாலைகளும் பலவித ஆபரணங்களும் அணிந்தவாறு
உபயநாச்சியார்களும் சிறப்பு அலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருளினர். பலவித ஆபரணங்களோடு முன்னழகையும் புஜகீர்த்தி ரத்தன பதக்கம் ஆகியவற்றுடன் பின்னழகையும் காட்டியபடி ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி மாடவீதியில் உலாவர அத்தியாபக கோஷ்டியும் வேத கோஷ்டியினரும் பாராயணங்கள் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். நிறைவாக வீதி உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர அரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை, சைவ சமயத்தின் தலைமை பீடமான திருவாரூர், உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் மற்றும் மரகத நடராஜர் எழுந்தருளி உள்ள திரு உத்தரகோசமங்கை சிவாலயத்தில் கோலாகலமாக நடைபெற்ற ஆருத்ரா தரிசன விழா காட்சிகளை இப்போது பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இருக்கும் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க சிவகாமி அம்பாள் சமேதராக எழுந்தருளியிருந்த நடராஜ பெருமானுக்கு ஆரத்தி காட்டி அபிஷேகத்தை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆடல் நாயகனுக்கும் நாயகிக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களுக்கு ஆரத்தி காட்டியதும் உற்சவ மூர்த்திகளுக்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரையும் ஊற்றி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சைவ சமயத்தின் தலைமை பீடமாகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயமாகவும் விளங்கும் திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவிலில் நேற்று இரவு சப்பரத்தில் உற்சவர்கள் ஸ்ரீ பதஞ்சலி மற்றும் ஸ்ரீ வியாக்கிரபாத முனிவர்களை எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். பிறகு அருள்மிகு சிவகாமி அம்பிகையுடன் உற்சவர் ஸ்ரீ தியாகராஜரும் சர்வலங்காரத்துடன் திருக்காட்சி தந்தருள ஆரத்திகள் காட்டியதும் கேடயத்தில் நிறுத்தி பிரகாரங்கள் வழியாக சுமந்து சென்றனர். இதையடுத்து கோயிலின் வெளியே வந்த உற்சவர் சுவாமி முனிவர்களுக்கு தனது வலது பாதத்தை தரிசனம் தந்தருளும் நிகழ்வை நடத்தினர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு வெண்ணிற ஆடை கட்டி வெண் சாமந்தி மலர்கள் சாற்றி வெள்ளை சாத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஒரு காலை தூக்கி திருநடனம் புரியும் கோலத்தில் அருள்பாலித்த ஆடல் வல்லோனுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் உற்சவரை வாகனத்தில் எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சிவகாமி அம்மை மற்றும் மாணிக்க வாசகர் உடன் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை நிறுத்தி வாத்தியங்கள் முழங்க பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டி திருநாமங்கள் கூறி பில்வம் மற்றும் வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திரு உத்தரகோசமங்கையில் அமைந்துள்ள அருள்மிகு மங்களநாயகி உடனமர் ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோவிலுக்கு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ மரகத நடராஜருக்கு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதியபடி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். ஆண்டு முழுவதும் சந்தனக்காப்பு சாற்றி கொண்டு திருக்காட்சி தரும் ஸ்ரீ மரகத நடராஜர் ஆருத்ரா தரிசனத்தன்று மட்டும் சந்தனக்காப்பு இன்றி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ராப்பத்து உற்சவத்தின் ஒரு பகுதியாக சுவாமி நம்மாழ்வார் திருவடித்துழல் நிகழ்வு நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து மெல்லிய வஸ்திரம் போத்தியபடி வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். தொடர்ந்து பரமபத வாசல் முன்பு எழுந்தருளச் செய்து பக்தர்கள் தரிசிக்க வாயிலை கடந்து வெளியே சுமந்து வந்தனர். பிறகு 1000 கால் மண்டபத்தில் எழுந்தருளிய சுவாமி முன்பு பிரபந்ததாரர்கள் சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் என்ற பாசுரத்தை சேவித்தனர். இதையடுத்து எம்பெருமான் மீது போர்த்தப்பட்டிருந்த மெல்லிய வஸ்திரம் களையப்பட்டதும் சர்வலங்காரத்துடன் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். பிறகு சுவாமியை சுமந்து கொண்டு தர்பார் மண்டபத்தை அடைந்தனர். அங்கு மேடை மீது எம்பெருமான் வீற்றிருக்க சுவாமி நம்மாழ்வாரை கைத்தலமாக ஏந்தி வந்தனர். மேலும் பாசுரங்கள் பாராயணம் செய்தபடி ஸ்ரீ ராஜகோபாலனின் திருவடியில் ஆழ்வாரை சரணாகதி அடையச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தங்கரத உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு மின் விளக்குகளாலும் வண்ணத்தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தங்கரதத்தில் அலைமகள் மற்றும் கலைமகளுடன் உற்சவர் அருள்மிகு காமாட்சி அம்பாளை எழுந்தருளச் செய்தனர். பிறகு உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க தங்கரத புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல 2 குதிரைகள் பூட்டப்பட்ட தங்கரதம் கோயிலை சுற்றி வலம் வந்தது. 4 திக்கிலும் முப்பெரும் தேவியர்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தங்கரத வைபவத்தில் பங்கேற்று பரவசத்துடன் தெய்வ தரிசனம் செய்தனர்.
சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கும் பழமை வாய்ந்த ஸ்ரீ பால வேணுகோபால கிருஷ்ணன் தேவஸ்தானத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி கோயிலில் மூலவர் முன்பு அபிஷேக பீடத்தின் மேல் கிருஷ்ணன், ராதை மற்றும் தெய்வ திருவுருவ சிலைகளை வைத்து அபிஷேகத்தை துவக்கினர். ஸ்ரீ ஆஞ்சநேயர், குழந்தை பருவ தவழும் கண்ணனில் இருந்து குழலூதும் கண்ணன் வரை உற்சவ மூர்த்திகளை வைத்து சடாரியையும் அருகே நிறுத்தி பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். திரளான பக்தர்கள் தரிசிக்க கண்ணன் மற்றும் ராதைக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மேலும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவிலில் 57ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க பால்குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சென்று நிறைவாக கோயிலை அடைந்தனர். பிறகு பக்தர்கள் பால்குடங்களை மூலவருக்கு சேர்ப்பித்தனர். ஆலய வளாகத்தில் குதிரை வாகனத்தின் மேல் உற்சவரை ஸ்ரீ கிராதசாஸ்தாவாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். வில்லும் அஸ்திரமும் ஏந்தி ஆபரணங்களோடு சுவாமி திருக்காட்சி தந்தருளினார். கோயில் வளாகத்தில் நவகலசங்களுடன் பிரதான கலசத்தை பிரதிஷ்டை செய்து 1008 வெண்சங்குகளை புனித நீர் நிரப்பி பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். நிறைவாக குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் திருக்கோயிலில் சகஸ்ர தீப உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் உள்ள சகஸ்ர மண்டபத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானோர் அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி திரியிட்டு தீபங்களை ஏற்றினர். பிறகு சகஸ்ர தீப மண்டபத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் எழுந்தருளியதும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்தனர். மேலும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் ஏக தீபம், கோபுர தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. சர்வாபரணங்கள் அணிந்து அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சித்ததும் பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சவ மூர்த்திகளை தரிசித்தனர். சேலம் கோட்டை ஸ்ரீ அழகிரிநாத சுவாமி ஆலயத்தில் ராப்பத்து உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு உற்சவர் பெருமாளுக்கு கிரீடம் சூட்டி பதக்க ஆபரணங்களோடு பவள மாலையும் காசு மாலையுடன் மலர் மாலைகளும் அணிவித்து மச்ச அவதார அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த சுவாமிக்கு தீபம் காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு சுவாமி நம்பாழ்வார் தனி கேடயத்தில் எழுந்தருள ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வார் எதிர் சேவை சாதித்தபடி முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த உற்சவருக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. மேலும் உற்சவ தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் மச்சவதார ரூபனாக காட்சி தந்த உற்சவரை மீண்டும் மண்டபத்தில் கொலுவிருக்கச் செய்து பிரபந்த பாராயணத்துடன் ஆலவட்டங்கள் வீசப்பட்டன. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறையில் உள்ள அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயில் தெய்வ திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சிவாலய வளாகத்தில் மேடைகள் மீது பிரியாவிடை சமேதராக உற்சவர் சங்கமேஸ்வரரையும் அருகே அருள்மிகு வேதநாயகி அம்பாளையும் சர்வலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து கலச பிரதிஷ்டையுடன் சிவாச்சாரியார்கள் திருமண வைபவத்தை துவக்கினர். சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மாலை மாற்றுதல் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஆதி தம்பதிகளுக்கு பால் பழம் வழங்கி கற்பூரம் சமர்ப்பித்ததும் கன்னிகாதானம் நடைபெற்றது. தொடர்ந்து மாங்கல்ய பூஜை செய்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பிரியாவிடை மற்றும் வேதநாயகி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. கல்யாண கோலத்தில் அழகாக காட்சி தந்த சுவாமி மற்றும் அம்பிகைக்கு கற்பூர ஆரத்தியுடன் கும்பதீபம் மற்றும் கோபுர தீபம் சமர்ப்பித்தனர். கோவை பீளமேடு பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயர் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோயில் கருவறையில் அபயம் காட்டி கதை ஏந்தி நின்ற திருமேனியுடன் அருள்பாலிக்கும் ரத்தின அங்கி அலங்காரம் செய்திருந்தனர். உபயதாரர்களும் பக்தர்களும் சங்கல்பம் செய்து கொண்டதும் அஞ்சனை மைந்தனுக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை நடைபெற்றது. பிறகு ஸ்ரீ அஷ்டாம்ச வரத ஆஞ்சநேயருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் சமர்ப்பித்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு விசாலாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமி கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஐயப்ப சுவாமிக்கு மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு புஷ்ப பல்லாக்கு பவனி நடைபெற்றது.
இதையொட்டி வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவாலயத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ ஹரிஹரசுதனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். யானை வாகனத்தின் மேல் சர்வலங்காரத்தோடு ஸ்ரீ ஐயப்பன் அமர்ந்து நகரின் பல்வேறு வீதிகள் வழியே பவனி வர எம்பெருமானின் தசவதாரங்களும் கேரளத்து கதகளி நடனங்களும் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு பல்வேறு வீதிகள் வழியே சிறப்பாக நடைபெற்றது. வழிநெடுகிலும் ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தை காட்டி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள சிவாலயங்களில் திருவாதிரை திருவிழாவையொட்டி ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. அந்த காட்சிகளின் தொகுப்பை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை திருவொற்றியூரில் புகழ்பெற்ற ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி உடனுரை அருள்மிகு வடிவுடையம்பாள் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மேடை மீது உற்சவர் ஸ்ரீ நடராஜரையும் அருகே தனி மேடையில் சிவகாமி அம்பாளையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆடல் நாயகனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி காசு மாலைகள், கற்கள் பதித்த ஹாரங்கள், அடுக்கு பதக்கங்களுடன் காதணிகளும் திருமுடியில் பலவித பதக்கங்களும் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை கரை வைத்த வெண்ணிற பட்டாடை அணிந்து காசு மாலையுடன் முத்தாரங்களும் திருமாங்கல்யத்தோடு கிரீடமும் அணிந்தவாறு சிவகாமி அம்பிகையும் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். தனி சப்பரத்தில் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் எழுந்தருளியிருக்க பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஆடல் வல்லோனுக்கும் நாயகிக்கும் அர்ச்சனை செய்து சங்கு முழக்கத்தோடு தூபதீப ஆரத்திகள் கட்டப்பட்டன. பிறகு ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாட ஸ்ரீ நடராஜ சுவாமிக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் முன்னே செல்ல ஆதித்தம்பதிகளுக்கு தூபமிட்டு சாமரங்கள் வீசியபடி சிவபாதம் தாங்கிகள் ஆலய வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு மங்கள சின்னங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல தங்க சப்பரங்களில் தெய்வங்களை எழுந்தருளச் செய்து கைலாய வாத்தியங்கள் முழங்க கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு ஸ்ரீ நடராஜ பெருமான் நடனமாடியபடி வையாளி சேவை கண்டருள பக்தர்கள் பரவசத்துடன் தரிசித்தனர். மேலும் உற்சவரை ஆலய உள் வளாகத்திற்குள் பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை சைதாப்பேட்டையில் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடராஜர் தமிழ் வேத பாராயண சபாவில் திருவாதிரை திருவிழாவையொட்டி பால் குடங்களை வரிசையாக வைத்து மலர்கள் தூவி அர்ச்சனை செய்ததும் தூபதீபம் காட்டப்பட்டது. பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் புனித நீர் அடங்கிய பிரதான கலசம் மற்றும் பால் குடங்களை சுமந்து கொண்டு விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் வீதி உலா புறப்பட்டனர். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு மாட வீதியில் வலம் வந்தனர். இதையடுத்து கோயிலை அடைந்ததும் ஆலய வளாகத்தில் சுவாமி அம்பாள் ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களை மேடை மீது வைத்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களுடன் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து ஆரத்தி காண்பித்ததும் கலசங்களை சுமந்து கொண்டு ஸ்ரீ நடராஜர் மற்றும் சிவகாமி அம்பிகையை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து ஆடல் வல்லோனுக்கு புனித நீரை ஊற்றி பலவித திரவியங்கள் கொண்டும் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஸ்ரீ வியாக்கிரபாத முனிவர், ஸ்ரீ பதஞ்சலி, காரைக்கால் அம்மையார், விநாயகர், மாணிக்கவாசகர், சிவகாமி அம்மை என உற்சவ மூர்த்திகள் அருகே எழுந்தருளியிருக்க கைலாய வாத்திய முழக்கத்துடன் ஏராளமான பக்தர்கள் ஆருத்ரா தரிசன மகா அபிஷேகத்தை கண்ணார கண்டு பரவசமடைந்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு புண்ணிய கோட்டீஸ்வரர் திருக்கோயிலில் திருவாதிரையை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பிரதான கலசத்துடன் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மூலவர் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர அபிஷேக பீடத்தின் மேல் சிவகாமி அம்பிகையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியையும் அவர் முன்பு நால்வர் பெருமக்களையும் நிறுத்தி பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து சகசிரத்தாரை வழியாக பாலாபிஷேகமும் நடைபெற்றது. ஏராளமானோர் தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் ரத்ன சபையாக அமைந்துள்ள அருள்மிகு வண்டார் குழலி அம்பாள் உடனுரை அருள்மிகு வடாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் ஆருத்ராவை முன்னிட்டு கோயில் மண்டப மேடையில் உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியையும் அருகே சிவகாமி அம்பாளையும் எழுந்தருளச் செய்து பூஜைகளை துவக்கினர். ஆனந்த தாண்டவமாடிய ஈசன் ஒரு காலை தூக்கியபடி நின்ற கோலத்தில் நடனம் புரிய உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஒவ்வொரு திரவியத்தின் முடிவிலும் வண்ணமலர் மாலைகள் சூட்டி ஆரத்திகள் காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் பிஞ்சு பகுதியில் இருக்கும் இந்திர பகவான் வழிபட்ட சிவாலயமாக உள்ள அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ தேவேந்திர ஈஸ்வரர் திருக்கோயிலில் சிவகாமி அம்பாள் ஆவாகனம் செய்யப்பட்ட கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். இதனிடையே அபிஷேக பீடத்தின் மேல் சிவகாமி அம்பிகையுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை கொலுவிருக்கச் செய்து
மங்கள வாத்தியங்கள், வேத மந்திரங்கள் முழங்க 50 வகையான திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பின்தொடர பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். மேலும் ஆடல் நாயகன் மற்றும் நாயகிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலில் ஸ்ரீ நடராஜமூர்த்தி, சிவகாமி அம்மை மற்றும் மாணிக்கவாசக பெருமானுக்கு திருவாதிரை திருவிழாவை முன்னிட்டு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் கோயில் வளாகத்தில் உள்ள மேடை மீது ஸ்ரீ நடராஜரை சர்வாபரண பூஷிதனாக அலங்கரித்து சிவகாமி அம்மையையும் அருகே நிறுத்தி ஸ்ரீ மாணிக்கவாசக பெருமான் எதிர் சேவை சாதிக்க கோயிலின் வெளியே அமர்ந்திருந்த பக்தர்கள் திருவெம்பாவை பாடல்களை பாடி தரிசிக்க ராஜகோபுரம் வழியாக வந்து ஆதித்தம்பதிகள் தரிசனம் தந்தருளினர். திண்டிவனத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு யமதண்டீஸ்வரர் திருக்கோயிலில் மூலவருக்கு மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து பஞ்சதீப ஆரத்தி காட்டியதும் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித திரவியங்களால் ஸ்ரீ யமதண்டீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். இதையடுத்து நீலவஸ்திரம் கட்டி மாலைகள் சூட்டி மா இலைகள் வைத்து அலங்காரம் செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்திகள் காட்டப்பட்டன. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு அலங்காரவல்லி சவுந்தரநாயகி உடனமர் ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் ஆருத்ரா தரிசன திருவிழாவையொட்டி ஸ்ரீ நடராஜர், சிவகாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுடன் ஸ்ரீ மாணிக்க வாசகர், வியாக்கிரபாதர், பதஞ்சலி முனிவர், ஸ்ரீ விநாயகர், காரைக்கால் அம்மையார் ஆகியோரை அருகே அமர்த்தி அபிஷேகத்தை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை கைத்தலமாக ஏந்தி வந்து வேத மந்திரங்கள் முழங்க புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகளுடன் வெற்றிலை மாலையும் சாற்றி அலங்கரித்து கோபுர தீபம், கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனமர் ஸ்ரீ ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயிலில் திருவாதிரையை முன்னிட்டு பிரத்யேக குண்டம் அமைத்து கலச பிரதிஷ்டையுடன் ஹோமம் வளர்த்தனர். பிறகு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அபிஷேக பீடத்தின் மேல் சிவகாமி அம்பாள் மற்றும் மாணிக்கவாசக பெருமானுடன் உற்சவர் ஸ்ரீ நடராஜமூர்த்தியை எழுந்தருளச் செய்து அபிஷேகத்தை துவக்கினர். ஆடல் வல்லோனுக்கும் அம்பிகைக்கும் பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து புனித நீரையும் ஊற்றினர். இதையடுத்து கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. மேலும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி மற்றும் ஏக்க தீபம் சமர்ப்பித்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் சப்பரத்தில் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டி வீதி உலா புறப்பட்டனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் உள்ள தாமிர சபை மண்டபத்தில் அருள்மிகு காந்திமதி அம்பாள், ஸ்ரீ பிரியாவிடை சமேத நெல்லையப்பர் உற்சவ மூர்த்திகளை எழுந்தருளச் செய்திருந்தனர். ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு காலில் வெள்ளி குஞ்சித பாதம் கட்டி தண்டையுடன் வெண்பட்டு பலவித ஆபரணங்களுடன் திருமுடியில் சூரிய சந்திர பதக்கங்களும் நெத்திச் சுட்டி பட்டையும் வைத்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ நடராஜருக்கு கோபுர தீபம், கும்பதீபம் காட்டி மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்ததும் சாயரட்சையிட்டு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ நடராஜருக்கு திருநடனமாடும் நிகழ்வு நடத்தப்பட்டது. பின்னர் பிரகாரங்கள் வழியாக ஸ்ரீ நடராஜமூர்த்தி பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திருச்சி மாவட்டம் துவாக்குடி அருகே திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவஸ்தலமான அருள்மிகு ஒப்பில்லா நாயகி உடனுரை ஸ்ரீ திருநெடுங்களநாதர் கோவிலில் திருவாதிரை திருவிழாவையொட்டி மேடை மீது சிவகாமி அம்மையுடன் நடராஜமூர்த்தியையும் அருகே மாணிக்கவாசக பெருமானையும் எழுந்தருளச் செய்து சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு விபூதி காப்பு சாற்றி மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அடுத்த கோனேரி ராஜபுரத்தில் உள்ள அருள்மிகு தேக சௌந்தரி அம்பாள் உடனுரை உமாமகேஸ்வரர் திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ நடராஜருக்கு வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க சிவாச்சாரியார்கள் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து ஆடல் வல்லோனுக்கு ருத்ராட்சம், வில்வம் மற்றும் வெட்டிவேர் மாலைகள் அணிவித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து மூலவரையும் ஸ்ரீ நடராஜமூர்த்தியையும் கண்ணார கண்டு வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த வருடாந்திர தெப்போற்சவம் ஸ்ரீ சந்திரசேகரர், ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தெப்ப உலாவுடன் இனிதே நிறைவு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ராப்பத்து உற்சவம் சர்வலங்காரத்துடன் பரமபத வாசல் கடந்து வந்த ஸ்ரீ நம்பெருமாள்.
சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ராப்பத்து உற்சவம். உபயநாச்சியார்களோடு வீதி உலா கண்ட ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி. திருவண்ணாமலை, திருவாரூர், தஞ்சை மற்றும் உத்தரகோசமங்கை சிவாலயங்களில் நடைபெற்ற ஆருத்ரா தரிசன விழா. ஸ்ரீ நடராஜருக்கு நடைபெற்ற அபிஷேக ஆராதனை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் கோலாகலமாக நடைபெற்ற திருவாதிரை திருவிழா. அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।